in life of father who has got two sons ஒரு ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் இருந்தாங்க in his life. அவரோட வாழ்க்கையில. Younger son only separated himself from God's love or father's love. இளைய மகன் தன்னுடைய தகப்பனுடைய அந்த அன்பை விட்டு பிரிந்தான். He had many things in his life. அவன் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் இருந்தது, நிறைய. After separating father's love, அவன் அப்பா விட்டு பிரிந்ததுக்கு அப்புறமும் அவன் கிட்ட நிறைய இருந்தது. He had many things. அவன் நிறைய வச்சிருந்தான். What happened in do you know? என்ன நடந்தது முடிவுல தெரியுமா உங்களுக்கு? He lost all things he had. அவன் என்னெல்லாம் வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் இழந்துட்டான். And peace also. அவன் சமாதானத்தை இழந்துட்டான். After separating love of father, அவன் தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிந்த பின்பு he lost everything. அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். He had. அவன் வைத்திருந்த எல்லாத்தையும் இழந்துட்டான். Without God's love. கடவுளோட அன்பு இல்லாம. Here father's love seems God's love. இங்க தகப்பனுடைய அன்பு கடவுளோட அன்பு தான் காண்பிக்குது. Hallelujah. Hallelujah. So that I say, அதனால தான் சொல்றேன், without God's love, கடவுளோட அன்பு இல்லாம, without father's love, அப்பாவோட அன்பு இல்லாம no son can survive. ஒரு மகனாலையும் வாழ முடியாது. Hallelujah. Hallelujah. Without God, கடவுள் இல்லாம we can never enjoy these earthly things. நாம இந்த உலக காரியங்களை களிகூற முடியாது, சந்தோஷப்பட முடியாது.